ஓம் ஸ்ரீ ஆதிமகா கணபதியே போற்றி போற்றி. மூலாதார சக்கர பயிற்சிகளை ஏற்போருக்கு ஆதிமூல கணபதி வழங்கிய உன்னத அருளுரை. ஆதியும் அந்தமுமாய் நிலைக்கும் ஈஸ்வரரின் ஆற்றலான ஆதிமகா கணபதி உரைக்கின்றேன். மூலாதார பயிற்சிகளை ஏற்போருக்கு பல்வேறு வினாக்கள் உள்முகமாய் எழுவதனை யாம் கண்டுணர்ந்தோம். அதற்குறித்தான விடைகளை நல்கிடவே இத்தருணத்தில் முனைகின்றோம். உணர்ந்து ஏற்றிடுங்கள். வினா 1. பலரும் இப்பயிற்சியினை முழுமையாக ஏற்க இயலாத நிலையினில் உள்ளனர் எனில் வேறு மாற்று பயிற்சிகள் உண்டோ என்றே சிந்திக்கின்றனர். பயிற்சிகளை சீராக ஏற்போருமே கூட மூலாதாரத்தை வலுவாய் அமைக்க கூடுதலாக ஏதேனும் பயிற்சிகளையும் ஏற்கலாமா என்றே சிந்திக்கின்றனர். இதற்குறித்தான விடைதனையே அருள்கின்றோம். நில ஆற்றல்களால் இயங்கும் மூலாதார சக்கரம் என்பது நிலப்பகுதியோடு எளிதினில் ஆற்றல் பரிமாற்றங்களை ஏற்றிடும். எனில் நிலத்தினில் கால்களை பதித்து இயன்ற தருணங்களிலெல்லாம் நடை பயில்வது அதி உத்தம செயலாகும். காலுறைகளை ஏற்காது காலணிகளை அணியாது மண் பகுதியோடு உறவாடும் தருணம் பாதங்களின் மூலம் நிலத்தின் பிராண சக்தியானது உயிரோட்டமாய் உடலில் பாயும். மேலும் மூலாதார சக்கர கழிவுகளை நீக்கி ஆற்றல் பெருக்கத்தினையும் நிகழ்த்திடும். உணர கடவது. வினா 2. அறிவு மற்றும் உணர்வு நிலைகளில் இதன் மூலம் மாற்றங்கள் உருவாகுமா? ஆம், அற்புத மாற்றங்கள் உருவாகும். மூலாதார பயிற்சிகளின் மூலம் தலைமை சுரபியின் உள் மையம் வரை குருதியும் தூய பிராண காற்றும் செலுத்தப்படுவதினால் அதனின்று உருவாக்கப்படும் அறிவு அணுக்கள் வீரியமான ஆற்றலை கொண்டிருக்கும். ஆழமான உணர்வுகளிலிருந்து வெளிப்படும் வெப்ப சக்தி மிகுந்த பதிவுகளையும் ஏற்கும். உணர்வுகளினால் உருவாக்கப்படும் பதிவுகளை ஏற்கும் அறிவு ஒன்றே அதி உன்னத செயலாற்றும். உணர்வு நிலைகளில் ஆழ்ந்த பிராண சக்தி பெருகுவதினால் மனம் ஆங்கே தீர்க்கமாய் நிலைக்கும். உணர்வுகளில் நிலைக்கும் மனம் பூரண சரணாகதத்தினை வெளிப்படுத்தும். மூலாதார பயிற்சிகளின் மூலம் உணர்வு நிலையில் உள்ள பதிவுகளும் எளிதினில் வெளித்தோன்றும். அறிவின் பதிவுகள் குன்றுவது போன்று உணர்வின் பதிவுகளும் குன்றிய பின்னரே தூய்மையான பேரறிவினையும் வெகு தூய்மையான பேருணர்வினையும் அனைவரும் உணர்ந்து ஏற்க இயலும். வினா 3. அறிவின் பதிவுகளை துறந்துவிட்டால் கல்வி கற்போரும் பணியாற்றுபவர்களும் எவ்விதம் செயலாற்ற இயலும்? தேவையற்ற பதிவுகள் மாத்திரமே உதிரத் துவங்கும் மூலாதார பயிற்சிகளை ஏற்று நில மூலக்கூறுகளை தேவையான அளவு ஏற்கும் தருணத்தில் தேவை அற்ற பதிவுகள் எவ்விதம் உதிர்ந்து மறையும் என்றறிக. எந்த ஒரு பதிவு பொருளினை நாம் பல காலம் பயனுறுத்தாமல் வீணாக சேமித்து வைத்துள்ளோமோ அவை மாத்திரமே உதிரும் என்றறிக. பயன்பாட்டில் உள்ள
பதிவு பொருட்கள் உதிராது நிலைத்து பலன் அளிக்கும். அனுபவ அறிவு என்பது மிகவும் உன்னதமானது. அவை எங்கு எவ்விதம் பதியும், அதன் பணி யாது, பலன் யாது போன்ற வினாக்களுக்கு ஞான தண்டாயுதபாணியே விடைதனை விஞ்ஞானமாய் அருளிடுவார். வினா 4. மூலாதார பயிற்சிகளை மேற்கொண்டால் வினைகளை நீக்குவார் விநாயகர் என்றே உரைக்கப்படுவது ஏன்? மானுடர்கள் தங்களது எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்களின் மூலம் வினைகளை உட்பதிவுகளாய் ஏற்கின்றனர். ஐம்புலன்களும் பதிவுகளை ஏற்பதற்கு உதவுவது போன்றே அவற்றை நீக்கிடவும் உதவிடும். தேகத்தினால் யோக பயிற்சிகளை ஏற்பது என்பது செயல்களின் வெளிப்பாடு. மந்திரங்களை உரைத்து எமை துதிப்பது சொற்களின் வெளிப்பாடு. ஆழ்ந்து தியானித்து வினைகளை நீக்கிட எமை பிரார்த்திப்பது என்பது எண்ணங்களின் வெளிப்பாடு. மூன்றுமே பலன் அளிக்கும். எனினும் எண்ணங்களினால் உருவாக்கப்பட்ட கர்ம பதிவுகளை எண்ணங்களினால் தூய தியான நிலைகளின் மூலமே நீக்கிட இயலும். அவ்விதமே சொற்களால் உருவாக்கப்பட்ட கர்ம பதிவுகளை மந்திர உச்சாடனங்களின் மூலமும், செயல்களால் உருவாக்கப்பட்டவற்றை கரண பயிற்சிகள், நடைப்பயிற்சி போன்ற தேக செயல்களின் மூலமும் அகமார்க்கத்தினில் நீக்கிடலாம். புறமார்க்கத்தினில் தான தர்ம செயல்களின் மூலமும், பிறருக்கு நற்சொற்களை எடுத்துரைப்பதன் மூலமும், நல்ல எண்ணங்களை பிறருக்கு விதைப்பதன் மூலமும் கர்ம வினைகள் நீங்கும். வினைகளை நீக்குவதே விநாயகரின் பணி என்றே ஏன் அறிவுறுத்தப்படுகின்றது? காந்த ஆற்றல்களையும் வெப்ப சக்தியினையும் தேகத்திற்கு அருள்வதுடன் நச்சு கழிவுகளை ஏற்றி சென்று வெளியேற்றுவதும் சுழுமுனை நாடியின் பணியாகும். அனைத்து நாடி நரம்புகளும் சுழுமுனை சூட்சம நாடிகளின் மூலமே உருவாக்கப்படுகின்றன. விநாயகர் என்று அறியப்படுவதே சுழுமுனை நாடி எனும் மூல நாடியாகும். கணங்கள் என்பதும் நரம்பிழைகளையும் நாடிகளையுமே குறிக்கின்றது. கணங்களின் அதிபதி கணபதி என்பது முதன்மையான சுழுமுனை நாடியினையே குறிக்கின்றது. பிள்ளையார் என்பதும் மூத்த முதன்மையான பிள்ளை என்பதனையே குறிக்கும். உயிர் எனும் சக்தியானது உருவாக்கும் முதல் நாடியே சுழுமுனை நாடி என்பதாகும். அன்னையின் மூத்த பிள்ளையே பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார். எனினும் இவை யாவும் உங்களது சிரசினில் உள்ள அங்கங்கள் என்பதனை அறிவியல் பூர்வமாக உணர வேண்டும். மெய்ஞானம் என்பது இறை ஒளியின் தன்மைகளை எடுத்துரைக்கும். கணபதியே போற்றி என்றே எமை அழைத்து துதிப்பவர்களுக்கு அனைத்து நாடி நரம்புகளும் காந்த ஒளி சக்தியான பாதரச ஆற்றலை பெற்று அமைதியாய் இயங்கிடும். பிள்ளையாரே போற்றி என்றே அழைக்கும் தருணம் நரம்பிழைகளில் உள்ள வெப்ப சக்தி மிகுதியாகி எடுத்த காரியங்கள் சீராய் நிகழ ஆற்றல் கிட்டும். விநாயகரே போற்றி என்றும் விக்னேஸ்வரரே போற்றி என்றும் அழைக்கும் தருணம் நாடி நரம்புகளில் உள்ள நஞ்சாற்றல்கள் வெளியேற்றப்படும். கஜமுகனே
என்று அழைத்திட ஞான ஒளி பெருகும். மூஷிக வாகனா என்று அழைத்து போற்ற மூர்க்கத்தனம் குன்றும். பல நாமங்களையும் ஒரு சேர அமைத்து அழைத்து போற்றும் தருணம் தேகத்தின் அனைத்து வகை நாடி நரம்புகளும் சீரடைந்து ஆற்றல் பெருக்கத்தை வெளிப்படுத்தும். ஞானம் என்பது மெய்ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் அஞ்ஞானமாகவும் பிரித்து அறியப்படுவதன் நோக்கமே காந்த வெப்ப நஞ்சு ஆற்றல்களை உணரும் பொருட்டே என்றே அறிய வேண்டும். அன்பினை உடைய மூல சக்தியே ஆன்ம ஆற்றல்களாகும். அதனை சிரசு முதல் பாதம் வரை சேர்ப்பிக்கும் ஆற்றல்கள் நரம்பிழைகளுக்கே உண்டு. குருதியும் பிராணவாயுவும் மூல செயல் ஆற்றிடும். எனினும் வழித்தடம் அமைக்கப்பட்டால் மாத்திரமே பயணம் சீரடையும். அதன் பொருட்டே எம்மை முதன்மையாய் அனைவரும் பூஜிக்கின்றனர். ஓர் ஆலயத்திற்குள் பிரவேசித்தால் கருவறையில் கிட்டுகின்ற ஞான ஒளியாகிய காந்த சக்தியினை ஏற்பதற்கு முதன்மையாக நரம்பிழைகள் சீரடைய வேண்டும். அதன் பொருட்டே நெற்றியில் குட்டிக் கொண்டும் தோப்புக்கரண பயிற்சிகளை ஏற்றும் எமை வழிபட்ட பின்னரே உட்பிரவேசம் காண வேண்டும் என்றே நியதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. நரம்பிழைகள் சீராக இயங்காவிடில் ஏற்கப்படும் உயரிய காந்த ஆற்றலும் உட்சென்றிடாது. உணர்வுகளை தீண்டி மெல்ல மெல்ல பயணிக்க அற்புதங்கள் விளையும். உணர்வுகள் பெருகிட ஆதிமூல கணபதியின் பேராசிகள்.